நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அந்த 3 ஸ்டெப்ஸில் 2வது ஸ்டெப்ஸ் ஆகிய டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேஷன் சொல்லுவோம். இது எப்படி பண்ணணும், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத 2வது ஸ்டெப்பு. ஸோ இதை நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்ப்போம் வாங்க. ஸோ நம்மளுடைய இந்த மிஷனில் இருக்கிற 3 முக்கியமான ஸ்டெப்ஸில் ஸ்டெப் 1 ஆல்ரெடி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் பேசிக் ஸ்டெப்பு. அது இல்லாமல் நம்ம நினைச்ச மாதிரி வெயிட் லாஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் அதை பண்ணிட்டு அதுக்கான வீடியோஸும் ரிப்ளையும் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2, அதாவது டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேஷன் ரொம்ப முக்கியமோ, அதே போல இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் கால்குலேட் பண்ணாதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் எவ்வளோ நம்ம ஃபர்தராக அதை குறைக்கலாம், நம்ம உடம்புக்கு எதுவும் பாதிப்பு வராமல் எவ்வளோ அந்த இன்டேக்கை குறைக்கலாம், அதே போல் எவ்வளோ நம்ம எக்ஸசைஸ் மூலம் கரைக்க ஆரம்பிக்கணும் நம்ம நினைச்சத டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஜஸ்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காம்பினேஷன் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ் சொல்லணும்னு. பிஎம்ஆர், அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட் பிளஸ் எக்ஸ்பெண்டட் எனர்ஜி. ஸோ பிஎம்ஆர் அப்படின்னா என்ன, நம்ம ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 24 hours உட்காந்துருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் கேலரின்னு சொல்கிறோம். ஏன் தேவை, நம்ம ஜஸ்ட் லைக் தட் உட்காந்துருந்தாலும் நம்ம மூச்சு இழுக்கிறதுக்கு நெஞ்சில் இருக்கிற தசைகள் வேலை செய்யணும். அதே போல் இருதையும் கண்டினியூஸாக துடிச்சிட்டு இருக்கு, குடல்கள் அசைவு ஏற்பட்டு இருக்கு, உள்ள இருக்கிற உணவுப் பொருட்களை புஷ் பண்ணுது, செல்கள்ல நிறைய இந்த என்சைம் ரியாக்ஷன்ஸ், நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் சொல்றதெல்லாம் நடக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம வீட்டில் ஒரு சேர் போட்டு 24 hours ஒரே இடத்துல அசைவே இல்லாமல் உட்காந்துருந்தாலும் கண்டிப்பா நம்ம உடம்புக்கு கேலரிஸ் வேணும். இந்த பேசிக்கா உடல் சீரா வேலை செய்யறதுக்கு தேவையான எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவோம். ஸோ இது பிளஸ் எக்ஸ்பெண்டட் எனர்ஜி. நம்ம இது இல்லாம என்னென்ன பண்றோம், எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், பெட்ரூம் போறோம், ஒர்க்குக்கு போறோம், வண்டி ஓட்டுறோம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நம்ம செய்யற வேலைகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு செட் ஆஃப் எனர்ஜி வேணும், அல்ல கலோரிஸ் வேணும். இதுதான் எக்ஸ்பெண்டட் எனர்ஜி. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 24 hours, இன்னைக்கு மார்னிங் 7 மணிலேருந்து அடுத்த நாள் மார்னிங் 7 மணி வரைக்கும் நமக்கு தேவைப்படுற எனர்ஜி இது 2 தான். இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் பிளஸ் எக்ஸ்பெண்டட் எனர்ஜி, இது 2உடைய இந்த கூட்டு, இந்த டோட்டல் தான் நம்ம என்ன சொல்றோம்னா டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றோம். இது நமக்கு தெரிஞ்சுனாவே எவ்வளோ எனர்ஜி நமக்கு ஆக்சுவலா தேவை, நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இருக்கோம் நமக்கே தெரியாம, இல்லை ஏற்கனவே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டது எப்படி நம்ம குறைக்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும்.